இன்னும் கண்டியல ஒரு செடி இது வந்து மூலிகை செடி ஆகும். இது சம்பவம் எப்படின்னா உங்களுக்கு ஜலதோஷம் ஏதாவது இருந்ததுன்னா மூக்கடைப்பில் இருந்ததுன்னா இதை ஒருக்கா மணத்தி பார்த்தா போதும் உங்களுக்கு ஜலதோஷம் எல்லாம் போயிடும். எனக்கு லைட்டாக ஜலதோஷமாக இருக்குது, நான் லைட்டாக மணத்தி பார்க்கேன். அப்பா என்ன ஒரு மனம், சரியான ரிலீஃப் மக்கா. நீங்கள் வந்தீங்கன்னா இதை வந்து மணத்தி பாருங்க சரியா? சரி மக்கா, கொஞ்சம் அப்புறம் போல. அப்புறம் மக்கா அந்த ஒரு தண்ணி வர இது தெரியுதா? சின்ன குழந்தைய கேட்டுடுங்க. நீங்கள் எல்லோரும் நினைப்பிய இந்த தண்ணி தான் அங்கே ஃபால்ஸில் போய் கொட்டுதுன்னு நினைப்பிய, ஆனால் கிடையாது. அதாவது இந்த தண்ணி வந்து எங்கே போகுதுன்னா வடக்குலட்டாகம் போகுது, ஆனால் ஃபால்ஸ் வந்து தெற்கிலேயாகம் இருக்குது. அப்போ நீங்கள் நினைப்பிய தண்ணி எங்கிட்டு தான் இந்த ஃபால்ஸுக்கு போகுதுன்னு நினைப்பிய, உங்களுக்கு அந்த டவுட் வரும். சம்பவம் எப்படின்னா அந்த சைடு ஒரு அடிபம்பு உண்டு கேட்டீங்களா, இது ஒரு மோட்டார் ரூம் உண்டு. அப்போ அங்கே தாமஸ்னு ஒரு ஆள் இருப்பார். அப்போ அவர் தான் பம்பில் விட்டு தண்ணி அடித்து ஃபால்ஸுக்கு விடியாது, ஃபால்ஸுக்கு விடுவார். இது நிறைய பேர் தெரியாது, பார்த்துடுங்க. அப்புறம் மக்கா இந்த பார்த்தீங்களா சின்ன ரவுண்டாக தெரியுதா? இது எப்படின்னா உங்களுக்கு குளிச்சை வேண்டி சுரந்து போட்டுறியதாகும். இது எப்படியும் ஒரு 100 மீட்டர் ஆளாக இருக்கும். நீங்கள் முங்கி குளிச்சோன்னா இதில் இறங்கி குளிச்சலாம், ஆனால் சேஃபாக இருந்துடுங்க சரியா? பார்த்துடுங்க, முங்கி குளிச்சைக்குள்ள குழி.